ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இந்த வீடியோ வந்து புதன்கிழமை காலையில் எடுத்துகிட்ருக்கிறேன். நேற்று நைட்டு வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேங்க. மிஷினில் கொடுத்து தான் அரைச்சேன். நல்லா இருந்தது. இட்லி வந்து நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. இதுக்கு வந்து குழம்பு என்னென்னா உருளைக்கிழங்கு தக்காளி குருமா மாதிரி. இது வந்து நாங்கள் ஆட்டி காய்ச்சுவோம் அந்த மாதிரிங்க. இட்லிக்கு வந்து அந்த மாதிரி ஆட்டி காய்ச்சறப்ப நல்லாயிருக்கும். ஏன்னா 2 வேளைக்கு வேணும் இல்லைங்களா? காலையிலையும் வேணும், மதியமும் வேணும். ஸ்கூல் கொண்டு வராங்க பிள்ளைங்க. அப்புறம் ஈவினிங் வந்தாலும் தோசை சுட்டு அது கூட சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்காக வந்து இது நல்லாயிருக்கும். இந்த குழம்பு தான் நல்லாயிருக்கும். எங்கள் பசங்களுக்கும் இது இப்படி தான் பிடிக்கும். அதனால் சரின்ட்டு அதையே பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெங்காயம் எல்லாம் உளிச்சு பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. மணி 8:30 பக்கம் ஆயிடுச்சு. ஸ்கூல் வந்து பக்கத்தில் இருக்கங்காட்டி தெரிவிக்கல. 1 கிலோமீட்டருக்குள்ளாரையே இருக்கிறதுனால தெரிவிக்கல. சரின்ட்டு அப்புறம் அவசர அவசரமாக எல்லாம் ஊற்றி வச்சுட்டு ஒரு சைடில் வந்து எல்லாம் வதக்கி வச்சிட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி வச்சிட்டேன். வதக்கி வச்சதை அரைச்சிட்டு அப்புறம் தாளித்து விட்டுட்ருந்தேன். பாருங்கள், இட்லி எடுக்கிறப்ப ரொம்ப ஆவி பறக்குது, கையெல்லாம் சுடுது. இருந்தாலும் அப்படியே எடுக்கிறோம். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆகிட்டா நம்ம பசங்களுக்காக இவ்வளோ தூரம் செய்கிறோம். ஆனால் நம்ம அம்மாவை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி சூடானதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இப்போ நம்மளே செய்யும்போது இது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. நம்ம குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் செய்ய முடியுது. சரின்ட்டு அவசர அவசரமாக பண்ணிகிட்டு இருந்தேங்க. கையும் ஓடல, காலும் ஓடல. ஆனால் காலையில் டைமில் வந்து 10 கை 10 கால் இருந்தால் கூட பத்தாது. அந்த அளவுக்கு வேலை இருந்தே தான் இருக்குது. அந்த டைமில் தான் தண்ணி வரும், நம்ம பாத்திரம் கழுவணும், வெங்காயம் உளிக்கணும், எல்லா வேலையும் சேர்ந்து ஒரே டைமில் இருக்கிறதுனால ரொம்ப சிரமம்தான். அப்புறம் அவசர அவசரமாக பண்ணிட்டேங்க. மணி 8:30 பக்கம் ஆயிடுச்சு. தம்பி வேறு ரொம்ப அவசரப்பட்டான். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருந்தான். சமையல் இன்னும் ஆகலையான்ட்டு. சரின்னு நானும் பண்ணிட்டேன். கரண்ட் வேறு ஒரு டைம் போயிடுச்சு. அதனால் ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு. அப்போ எப்படியோ செஞ்சுட்டேங்க. செஞ்சுட்டு தம்பி வந்து இட்லி வந்து 2 இட்லி சாப்பிட்டு அவன் வந்து முன்னாடியே போயிட்டான். அப்புறம் பாப்பா வந்து நான் குழம்பெல்லாம் ஊற்றி பேக் பண்ணி லஞ்ச் பேக் பாப்பா கூடவே கொடுத்து விட்டேன். நான் கொண்டு போய் பாப்பாவை ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். அவ்வளோ பரபரப்பாக போச்சுங்க இன்றைக்கி. இந்த மாதிரி தான் இன்றைய நாள் இப்படி போச்சு. நீங்கள் எப்படி இட்லிக்கெல்லாம் எந்த மாதிரி காம்பினேஷனில் குழம்பு வைப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.